வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாண அரச வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பு. மாணிக்கக்கல் இறக்குமதி வரியை தளர்த்துவதற்கு நடவடிக்கை. டிட்வா இழப்பீடு செலுத்தும் பணியில் இருந்து விலகுவதாக கிராம சேவகர்கள் அறிவிப்பு. தங்கத்தின் விலையில் மேலும் அதிகரிப்பு. நவீன பிரபாகரன்களோடு போராடுவதாக சரத் வீரசேகர கவலை. மழையுடனான வானிலை தொடர்பில் விவசாயிகளுக்கு எச்சரிக்கை. கல்வி அமைச்சுக்கு முன்பாக மீண்டும் பதற்றம். கரூர் விவகாரம் தொடர்பில் இரண்டாவது முறையாக விஜயிடம் விசாரணை. கிழக்கு மாகாணத்தில் உள்ள சகல அரச வைத்தியசாலைகளிலும் உள்ள வைத்தியர்கள் இன்று முதல் மீண்டும் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் நிலவும் நிர்வாக சிக்கல்களுக்கு இதுவரை உரிய தீர்வு வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை 8 மணி முதல் தொடர்ச்சியான பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரின் தன்னிச்சையான செயற்பாடுகள் மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விசாரணை சுயாதீனமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்த குறித்த அதிகாரியை பதவியில் இருந்து தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு கோரி கடந்த வாரம் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தனர். எனினும் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களின் நலன் கருதி தற்காலிகமாக அப்பணி புறக்கணிப்பு இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் சுகாதார அமைச்சு எவ்வித சாதகமான பதிலையும் வழங்காத காரணத்தினால் இன்று காலை முதல் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் மாணிக்கக்கல் மற்றும் ஆபரண கைத்தொழிலுக்கு தேவையான மூல மாணிக்க கற்களை இறக்குமதி செய்யும் போது விதிக்கப்படும் வரி நடைமுறையில் திருத்தம் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக தேசிய இரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபை அறிவித்துள்ளது. இத்துறை சார்ந்தவர்களுக்கு சலுகைகளை வழங்குவதையும் மாணிக்கக்கல் ஏற்றுமதி மூலம் ஆண்டுக்கு $1 பில்லியன் வருமானத்தை ஈட்டும் இலக்கை அடைவதையும் நோக்கமாக கொண்டு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை அறிவித்துள்ளது. அரச தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே குறித்த அதிகார சபையின் தலைவர் SP சமிந்த இதனை தெரிவித்தார். மூல மாணிக்கக்கல் இறக்குமதியின் போது விதிக்கப்படும் வட் வரியை கணக்கிடும் முறைமையை மாற்றி இறக்குமதியாளர்களுக்கு முன்பை விட பெரிய நிவாரணத்தை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டிட்வா புயலினால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் பணிகளில் இருந்து இன்று முதல் விலகிக்கொள்ள கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. குறித்த கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் உள்ள குறைபாடுகள் காரணமாக இத்தீர்மானத்தை எடுத்ததாக அச்சங்கத்தின் இணைத்தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார். கொடுப்பனவு வழங்கும் செயல்முறையை அரசாங்கம் இன்னமும் முறையான வகையில் ஒழுங்குபடுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டிட்வா புயலினால் பகுதியளவில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. எனினும் இது தொடர்பான சுற்றறிக்கையில் கடுமையான குறைபாடுகள் இருப்பதாக கூறி பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் மற்றும் அரச கணக்காளர்கள் சங்கம் என்பன இப்பணிகளில் இருந்து விலகியிருந்தன. இதனை அடுத்து குறித்த பணிகளை முன்னெடுக்கும் பொறுப்பு கிராம உத்தியோகத்தர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. எனினும் இன்று முதல் தாம் அப்பணிகளில் இருந்து விலகுவதாக கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அத்துடன் பேரிடர் கால கடமைகளில் ஈடுபடும் தமக்கு அதற்குரிய போதுமான கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை எனவும் கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வருவதன் காரணமாக நாட்டிலும் தங்கத்தின் விலையில் இன்று அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,660 அமெரிக்க உயர்வடைந்துள்ளது. இதன்படி நாட்டில் ஒரு பவுன் தங்கத்தின் விலை $3,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி 22 கேரட் தங்க பவுன் ஒன்று $3,40,400 அதிகரிக்கப்பட்டுள்ள அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் ஒன்று $3,68,000 உயர்வடைந்துள்ளது. உப்பு இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் முடிவடைந்த பின்னரும் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட உப்பு கொள்கலன்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக துறைமுக களஞ்சிய சாலைகளில் தேங்கி கிடப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தரமற்றவை என கண்டறியப்பட்ட மற்றும் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் அனுமதி தாமதமாக கிடைக்கப்பெற்ற சுமார் 700 உப்பு கொள்கலன்கள் சுங்கப்பிரிவின் சில இடங்களில் தேங்கி இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் நிலவிய உப்பு தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக உப்பு இறக்குமதி
செய்ய தனியார் இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியது. எனினும் குறித்த காலக்கெடு முடிவடைந்த பின்னர் இறக்குமதியாளர்களால் உப்பு கொண்டு வரப்பட்டுள்ளது. இவ்வாறு கொண்டு வரப்பட்ட உப்பு கொள்கலன்களே தற்போது துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் மற்றும் சுங்க பணிப்பாளர் சந்தன புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். நவீன பிரபாகரன்களோடு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அதற்கு மறைமுக ஆதரவு வழங்கும் அரசு தரப்பு என்பவற்றிடம் இருந்து திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க தாம் போராடுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். 2004 திருகோணமலை நகர மத்தியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பாதுகாக்க பிரபாகரனுடன் போரிட்டு அதனை பாதுகாத்ததாக தெரிவித்துள்ள சரத் வீரசேகர புத்தர் சிலைகளை பாதுகாக்க தாம் எப்போதும் போராடுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை டச்பே கடற்கரையில் 2025 நவம்பர் 16 வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பிலான வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். அழுது கொண்டிருந்த தனது 2.5 மாத சிசுவை கையில் வைத்து ஆட்டிக்கொண்டிருந்த தந்தைக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கத்தினால் சிசு தரையில் விழுந்து தலை சிமெந்தில் அடிபட்ட நிலையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக குழந்தையின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிசுவின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். அலுபோமுல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த ருசேரி கசயா என்ற சிசுவே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. தாயும் தந்தையும் மரண விசாரணை அதிகாரியிடம் ஆஜர்படுத்தப்பட்ட போது மரணம் தொடர்பாக எந்த சந்தேகமும் இல்லை எனவும் சிசுவுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது சிசுவின் தலையில் வலது பக்கம் ஏற்பட்ட காயம் காரணமாக மூளையில் இரத்த உறைவு ஏற்பட்டதே மரணத்திற்கான காரணம் என்பது கண்டறியப்பட்டது. இதற்கமைய உண்மையை மறைத்த குற்றத்திற்காக 2.5 மாத சிசுவின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு எதிர்வரும் 23 முதல் மிதமானது மற்றும் சற்று கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் 22 இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வளிமண்டலத்தில் உறுதியற்ற தன்மையொன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாகவும் இதன் காரணமாக 23 முதல் 27 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு பரவலாக மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் அறுவடை செய்த நெல்லை உலரவிடும் விவசாயிகளும் இம்மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வெங்காயம் மற்றும் மரக்கறி செய்கையாளர்களும் இம்மழை நாட்களை கருத்தில் கொள்வது சிறந்ததாகும். தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு அதிகரிக்கும் எனவும் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரி கல்வி அமைச்சிற்கு முன்பாக பெற்றோர் குழுவொன்று தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். தரம் 6 பெற்றோர் சங்கம் என்ற பெயரில் ஏற்பாடு செய்யப்பட்ட பெற்றோர் குழுவினால் இப்போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை இச்சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரி பல பகுதிகளில் போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பொலனறுவை காலி உள்ளிட்ட பல பகுதிகளில் இப்போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு குறித்த விசாரணைக்காக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் 2வது நாளாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் முன்னிலையாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரசாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருந்தனர். இச்சம்பவம் தொடர்பில் பலரிடம் விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 12 தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கூட்ட நெரிசல் குறித்து சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. முதற்கட்ட விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் மீண்டும் இன்று டெல்லியில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சிபிஐ விசாரணைக்காக 2வது முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று மாலை 4 மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டுச் சென்றார். தொடர்ந்தும் இன்றைய தினம் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.